கன்னி ராசி ராசி சக்கரத்தில் ஆறாவதாக வரக்கூடிய ஒரு ராசி. மகிழ்ச்சியை அதிகம் விரும்பக்கூடிய ஒரு ராசி. உலக விஷயங்களை மற்றவங்க மூலியமா கேட்டு தெரிந்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ராசி. பேச்சில் முடிந்தவரை யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நினப்புள்ள ஒரு ராசி. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ராசி. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் இவங்க எளிதில் நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் ஏமாறவும் மாட்டாங்க. ஏன்னா புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் புத்திசாலித்தனம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் அந்த காரியத்தை நின்று நிதானமாக பொறுமையாக அணுக தெரிந்த ஒரு ராசி. நல்ல நன்னடத்தை உள்ள ஒரு ராசி அப்படின்னு இந்த ராசிக்காரங்களை அப்படியே புகழ்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான ராசி இந்த கன்னி ராசி அப்படின்னே சொல்லலாம். ஆணவம் அதிகாரம் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக வராது. எல்லாருக்கும் நல்ல ஒரு போதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்ல வழி நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற ஒரு சுபாவம் உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க. எல்லாத்தையுமே மத்தியசமாக பார்க்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். நில ராசி ரொம்ப பொறுமையான ராசி. ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய தெரிந்த ஒரு ராசி. எல்லா விஷயத்துலையுமே அவசரம் டக்குன்னு முடிவு எடுக்கணும்னு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் அவங்க முடிவு எடுக்க மாட்டாங்க. ரொம்ப பொறுமையாக நின்று நிதானமாக அப்படி தான் யோசித்து ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்களா இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதம், சித்திரை 1, 2 பாதம்லாம் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். நல்ல ஆற்றலோடு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிய திட்டங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் போடுவீங்க. அந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே செயல்படுத்தவும் ஆரம்பிப்பீங்க. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். தொழில் ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். இப்போ வக்கரகமாக அமர்ந்திருக்கிறார். அதனால் சின்ன ஒரு மேன்மை இல்லாமல் இருக்கும். ஆனால் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை இந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எதெல்லாம் தடைப்பட்டு நினைச்சோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். ஏன்னா சுகஸ்தானத்தில் ராகு பார்க்கறதுனால லட்சுமி யோகம், ராஜ யோகம் அப்படின்னு சொல்ல நிறைய விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிதி வசதி ஓரளவுக்கு பெருகும். கடந்த காலத்தை ஒப்பிடும்போது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் எதெல்லாம் பிரச்சனையாகவும் தடையாகவும் முடிஞ்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஓரளவுக்கு லாபத்தை வருகின்ற வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் அதிகமாக ஆசைப்படுவீங்க. அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, ஆடம்பர செலவு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி செய்வீங்க. அப்படி ஏதாவது செய்ய போய் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கவனமாக செயல்படலாம். பெருசாக நீங்கள் ஆசைப்படாமல் இருந்தாவே பெரிய பிரச்சனையில் எதுலேயும் மாட்டிக்கொள்ள மாட்டீங்க. உங்களுடைய ராசிநாதன் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுகம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. வீட்டில் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு, வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வாய்ப்புகள், புதிய ஆர்டரெல்லாம் கிடைக்கும். நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபகாரிய முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக அணுகிறது நல்லது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். அது விரும்பத்தகாத இடமாற்றம்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும்னு சொல்ல முடியாது. வீண் அலைச்சலாக ஒரு சில பிரச்சனைகள் முடியக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. விரயஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால வெளியில் பயணம் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மன அலைச்சல், உடல் அலைச்சல் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. வெளியில் அவ்வளோவா வேலைக்கு போனாலும் அவ்வளவு லாபத்தை நீங்கள் பெற முடியாது. அலைச்சல் தான் அதிகமாகும், விரயங்கள் தான் கொஞ்சம் அதிகமாகும். அதனால்
வேலை பளு தான் கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அலைச்சல் தான் அதிகமாகும். பெருசா வருமானத்த நீங்க எதிர்பார்க்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு திடீர்னு பதட்டம், படபடப்பு இந்த மாரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்கு. ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் சின்ன சின்ன தொல்லைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த காலகட்டத்தில பொறுத்தவரைக்கும் இந்த கன்னிராசி என்பர்கள் அடுத்தவங்களுடைய விஷயத்தில நீங்க தலையிடாம இருக்கிறது நல்லது. மற்றவங்களுடைய கருத்துக்கள நீங்க ஏத்துக்கோங்க. அந்த கருத்துக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ற மாரி ஏதாவது நீங்க கருத்து வச்சீங்க அப்படின்னா, அடுத்தவங்க அத நம்ப மாட்டாங்க. ஏமாத்துற அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதனால முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய கருத்துக்கள ஏத்துக்கோங்க. அல்லது நீங்க அடுத்தவங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்க துர்க்கை அம்மன வழிபடுங்க. கால பைரவர அஷ்டமி அன்னைக்கு போய் வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியா அமையும். நம்பிக்கையோட இத மட்டும் செஞ்சு பாருங்க. இந்த கன்னிராசி அன்பர்கள் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சனிக்கிழமையில காகத்துக்கு உணவு தானமா வச்சுட்டு வாங்க. கண்டிப்பா நல்ல ஒரு பலன எதிர்பார்க்கலாம். அப்படி அன்னதானம் பண்ணக்குள்ள அந்த அன்னத்தோட எள்ளு கலந்து அன்னமா வச்சுட்டு வாங்க. கண்டிப்பா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்கும். அந்த சனி பகவானுடைய ஆசையும் கிடைக்கும். எடுக்கிற காரியங்களும் ஓரளவுக்கு வெற்றியா அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில பொறுத்தவரைக்கிலும் ஒவ்வொரு விஷயத்திலயும் பொறுப்பு, கடமை இத 2யும் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். ஏன்னா, உங்களுடைய ராசி அதிபதி புதன் குருவோடு பரிவர்த்தனை நடைபெறுது. அதனால அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்திலயும் இந்த காலகட்டத்தில இறங்குனீங்க அப்படின்னா, ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. சுய நம்பிக்கையை இழக்கிற மாரி ஒரு சூழ்நிலையில இந்த காலகட்டத்தில ஏற்படும். கவனமா செயல்பட்டீங்கன்னா, பெரிய பாதிப்போ, இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன அவமானங்கள், நஷ்டம், கவலை இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலயுமே கவனமா செயல்பட்டீங்கன்னா, பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கவனமா செயல்படுங்க. எதிர்காலத்திற்காக ஒரு சிலர்லாம் திட்டமிடுவீங்க. அத சேமிக்கலாம், அல்லது ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாரி இறங்குவீங்க. அது ஓரளவுக்கு சாதகமான பலன பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். இது ஜனன காலம். ஜாதக ரீதியா நிறைய சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னா கூட, உங்களுடைய தசாபுத்தி எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தா தான் இத கரெக்ட்டா சொல்ல முடியும். நல்ல ஒரு வளர்ச்சிய இந்த காலகட்டத்தில நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். முடிந்த அளவுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்த ஒரு முறை பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வரவேண்டிய கடன்ல பழைய பாக்கிலாம் இந்த காலகட்டத்தில வசூலாகும். இந்த காலகட்டத்தில யாருக்காவது நிதி சம்மந்தமான விஷயத்தில ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா, அது திரும்பி வராது. வரத்துக்கான சந்தர்ப்பங்கள் அமையாது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. கவனமா செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய முயற்சி எல்லாத்தையுமே வெற்றியாகுவார். எந்த விஷயம்லாம் இழுபறியாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் சரியாகும். வியாபாரத்தில் தொழிலில் சின்ன சின்ன போட்டிகள் இருந்தது இல்லையா, அந்த போட்டிகளில் அந்த காலகட்டத்தில் சரியாகும். நெருக்கடியாக இருந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி எதிராளிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனையை கொடுப்பாங்க. அதனால் போராடி வெல்லக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வருமானம் சிறப்பாக இருக்குது. உங்களுடைய சேமிப்பு உயரும். எடுக்கிற காரியங்களில் சக்ஸஸாக கொண்டுட்டு போவீங்க. அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். புதிய இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கூடுதலாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சுய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். அந்த நெருக்கடி நிலை மாறும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், எதிராளிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலையும் பொறுமையாக அணுகுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டிங் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுடைய சேமிப்பு உயரும். சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொல்லைகள் வரலாம். கவனமாக செயல்பட்டீங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள்
பெருமாள் ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு போய் ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.